ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நினச்ச உடனே சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க. உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவு எதுவுமே தேவையில்லைங்க. ஆனால் அதே முறுமுறுன்னு நல்ல சுவையாக இருக்குங்க. வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவோ அல்லது கடையில் வாங்கின பச்சரிசி மாவோ இருந்தால் போதும், நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் விற்கிற இடியாப்பு மாவு, பச்சரிசி மாவு கூட வாங்கிக்கிறலாம். 2 கப்பு மாவு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா முறுக்கு புளியறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை சலிச்சிடலாம். மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. நம்ம வெறும் ப்ளைனான மாவில் செய்கிறதுனால இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கிறலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை. அந்த பட்டரை இது கூட சேர்த்துட்டு அதே மாவில் எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக அழுத்தமாக பிணைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு மாவு பிழியறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதே நேரம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் நமக்கு எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கேன். நல்லா மாவை பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க, காயாத அளவுக்கு. இப்போ பாருங்கள், இப்படி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இப்போ இது ஒரு துணியை நனைச்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணணும், முறுக்காச்செல்லாம் ரெடி பண்ணணும். அது வரைக்கும் இதை துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது முறுக்கு சுடுறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேங்க. முறுக்காச்செல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை உங்களுக்கு அச்சில் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த மாதிரி நல்லா நம்ம சிலிண்டர் ஷேப்பில் இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொழக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்து அச்சில் போட்டு புழிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன முறுக்காக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ரொம்ப பெருசாலாம் இன்றைக்கி செய்யலை. சும்மா வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட தானே, அதனால் சின்ன சின்னதாக புழிஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தட்டில் புழிஞ்சு வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அப்படி அப்படியே எடுத்து கூட போடலாம். உங்களுக்கு கை சூடு தாங்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்டி இருக்கு இல்லையா, கரண்டியில் புழிஞ்சிட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போடலாம். இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா முறுக்கோட கலர் ரொம்ப மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சுட்டிங்கன்னா முறுக்கு எண்ணெய் குடிக்குங்க, வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு முறுக்கை சுட்டிடுங்க. இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ கரண்டிலுமே புழிஞ்சு வச்சுருக்கேன். இல்லை சின்ன சின்ன தட்டுகளில் நீங்கள் புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போடுங்க. அடுப்பு ரொம்ப சூடு குறைஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டவ்வை ஏற்றி விட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ தட்டிலையும் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போடலாம். இந்த மாதிரி கையில் போட தெரியாது, சுடுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கரண்டியில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. நான் நிறையா மாடலில் ட்ரை பண்ணேங்க. பிளாட்ஃபார்மில் இந்த பிளாஸ்டிக் அச்சு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கன்று உள்ளதில் போட்டு பிழிஞ்சு பார்த்தேன். அப்புறம் பொடி கண்ணாக நிறையா இருந்துச்சு பாருங்கள், அதுலேயுமே பிழிஞ்சு எடுத்தேங்க. நல்லா ரோஜாப்பூ மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இந்த மாவு அந்த அச்சுலேயும் புளிய வருதான்னு பார்த்தேன், நல்லாவே புளிய வந்துச்சுங்க. 2 கப்பு மாவில் எனக்கு 20 முறுக்கு அளவுக்கு வந்துச்சுங்க. எனக்கு டீ கூட முறுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டில் முறுக்கு மாவு இல்லை, உடனே ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவை வாங்கி இந்த மாதிரி முறுக்கு செஞ்சிடலாம். வெறும் அரிசி மாவில் செய்கிறமே டேஸ்ட் இருக்குமா, மொறுமொறுன்னு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம ஓமம், ஜீரகம், எள்ளு எல்லாமே சேர்த்துருக்கோம். நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டுமே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. வீட்டில் முறுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே முறுக்கு பிடிக்கும். நம்ம நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணாருனாலும் நம்ம நினச்சோடனே 1 கப் மாவு 2 கப் மாவு போட்டு முறுக்கு செஞ்சு வச்சோன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ்க்கு வச்சுக்கலாம்.
மறு வாரத்துக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த முறுக்கு ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய முறுக்கு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. ராகி முறுக்கு, உளுந்து முறுக்கு, இப்படி நிறையா முறுக்கு ரெசிபி இருக்குது. முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் முறுக்கு ரெசிபிஸ்ன்னு இருக்குது. தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.